3 BHK வீடு வந்து ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஆல் டிவி ஷோகேஸ், கிச்சன் ப்ளஸ் பூஜை ரூம் எல்லாமே டோட்டல் ஃபுல் இன்டீரியர் நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த புத்தா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம டிசைன் ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி டிவி ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டு கலர் ப்ளஸ் வந்து ஒயிட் ரெண்டு ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரீமியமாக உங்களுக்கு இந்த பேசஸ் 16க்கு 10ங்கிற மாதிரி இந்த சைஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் டிசைன் வந்து நம்ம அலுமினியத்தில் நம்ம டிசைன் பண்ணி நம்மளே பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஹாலும் டைனிங் ஹாலும் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருந்ததுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 2 பர்கோல் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஃபுல் இன்டீரியர் நம்ம தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாடல் கிச்சனில் ஃபுல்லாகவே பண்ணியாச்சுங்க. இந்த போர்ஷன் கூட உங்களுக்கு அந்த ஓப்பன் கிச்சனுக்காக இந்த மாதிரி சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த வால் ஷீட்டில் எல்லாமே டிசைன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் நம்ம தான் பண்ணியிருக்கோம். நல்லா நீட்டாக லுக் வைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா தெரியும், நம்ம எல்லாமே டச் ஸ்க்ரீன் லைட் செட்டிங் கூட நம்ம இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப லுக் வைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது யூசேஜ் ட்ரெஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே குளிக்க போகிற இடத்துல இங்கேயே நீட்டாக வச்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த எஸ்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த வுட்டு மைக்கோவில் நீங்கள் போட்டு என்ன பண்ணால் அந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ரியல் ஒரு துளி கூட மாறாமல் உங்களுக்கு அச்சஸில் அப்படியே இருக்கும். வணக்கம், நான் உங்கள் SMP இன்டீரியர்ஸ். இப்போது நம்ம எந்த வீடு பார்க்க போகிறோம்னா நம்ம இங்கே மூலப்பாளையத்து பக்கம், ஈரோடு மூலப்பாளையத்து பக்கம் ஒரு 3 BHK வீடு வந்து ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஆல் டிவி ஷோகேஸ், கிச்சன் ப்ளஸ் பூஜை ரூம் எல்லாமே டோட்டல் ஃபுல் இன்டீரியர் நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இப்போ உள்ளே நம்ம வந்தாச்சுங்க. உள்ளே அந்த நம்ம மெயின் டோர் என்ட்ரி ஆகிற இடத்துல ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த புத்தா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம டிசைன் ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ட்ரிப்பு பாக்ஸுங்க. இதை நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ஆளுக்குள்ளே வந்துச்சுங்க. இப்போ இது வுட்டில் சேம் மரத்தில் பண்ண மாதிரி ஃபுல் இது வந்து நம்ம இதில் இந்த ஆர்ச் போர்ஷன் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பெரிய ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமான டிவி ஷோகேஸு நல்ல செம்மையான மாடலில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி ஷோகேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வுட்டு கலர் ப்ளஸ் வந்து ஒயிட் ரெண்டு ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரீமியமாக உங்களுக்கு இந்த பேசஸ் 16க்கு 10ங்கிற மாதிரி இந்த சைஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் டிவி போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட்டோட அந்த பேஸில் உங்களுக்கு டிசைன் பண்ணி சுற்றியுமே உங்களுக்கு லைட் எல்லாமே ட்ரிப் லைட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட வியூ எப்படி இருக்குன்றது. காமிக்கிறோம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. நம்ம நார்மல் இன்ச்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எக்கோ பிராண்டு, எக்கோ எவர்சைன் இந்த மாதிரி பிராண்டில் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் வுட்டில் சேம் என்ன இருக்கோ அது சேம் ரியல் அப்படியே வருங்க நம்மளுக்கு. இந்த கிளாஸ் டிசைன் வந்து நம்ம அலுமினியத்தில் நம்ம டிசைன் பண்ணி நம்மளே பண்ணியிருக்கோம். இது ஃபுல் வியூ கிளாஸ் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாடல் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஹாலும் டைனிங் ஹாலும் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருந்ததுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 2 பர்கோல் டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே டைனிங் ஹாலுக்கும் உங்களுக்கு இந்த மட்டும் தான் வாளுங்க. இது எல்லாமே ஓப்பனாக இருந்தது. இது எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியரில் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கலர் லைட்டுங்க இது எல்லாமே நம்மளே ஆட் பண்ணி டிசைன் பண்ணி இந்த இடத்துல இப்படி பண்ணால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே முதல்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டடி பை இந்த மாதிரி ஏதாச்சும் மெடல் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து இன்னும் லுக் வைஸாக இருக்கும். அடுத்தது இது ஒரு உங்களுக்கு அந்த பர்குலா டிசைன். இதையும் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஒயிட்டு ப்ளஸ் அந்த வுட்டு கலர் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா வுட்டு ப்ளஸ் வந்து ஒயிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த டிவி ஷோகேஸு ப்ளஸ் அந்த பர்குலா டிசைன் ரெண்டும் பண்ணதுனால சேம் உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கு. கிச்சன் பார்க்கலாங்க. இந்த கிச்சன் ஃபுல் இன்டீரியர் நம்ம தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாடல் கிச்சனில் ஃபுல்லாகவே பண்ணியாச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மசாலா நம்ம ஐட்டம் இந்த கப்பன் சாசர் இந்த மாதிரி நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த இடத்துல நீட்டாக உங்களுக்கு ஒரு ஓப்பன் ரேக் கொடுத்துருக்கோங்க, ஏதாச்சும் திங்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துக்கிற மாதிரி. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடலர் கிச்சனோட ஸ்டைல் தான் பண்ணியிருக்கோங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் தாங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சனை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே சேம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன் கூட உங்களுக்கு அந்த ஓப்பன் கிச்சனுக்காக இந்த மாதிரி சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த வால் ஷீட்டில் எல்லாமே டிசைன் பண்ணி உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர்லேயே பண்ணதுங்க. இது ஃபுல்லாக கிரானைட் மட்டும் தான் மேலே வச்சுருக்கோம். இது பாக்ஸ் டைப் எல்லாமே நம்ம ஃபுல் இன்டீரியரில் தான் நம்ம பண்ணது தாங்க. இது எல்லாமே ஃபுல் இன்டீரியர் நம்மளே பண்ணது தாங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் இன்டீரியர் நம்மளே பண்ணது தாங்க. இது வந்து டிஷ்வாஷருங்க. இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே கல் போட்டிருந்தாங்க. அந்த டிஷ்வாஷருக்காக இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாமளே அதை மாற்றி இன்டீரியரில் நம்ம இந்த இடம் வந்து டிஷ்வாஷருக்காக நம்ம டிசைன் பண்ணி இன்டீரியர் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அடுத்து பூஜை யூனிட் பார்க்கலாங்க. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டீரியர் நம்ம தான் பண்ணியிருக்கோம். நல்லா நீட்டாக லுக் வைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கிச்சன் பார்த்தாச்சு, பூஜை ரூம் பார்த்தாச்சுங்க. அடுத்தது இது ஒரு பெட்ரூமு. அந்த பெட்ரூம் போகிற இடத்துல அந்த டேர் கேஸ் கடியில் நம்ம இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா தெரியும், நம்ம எல்லாமே டச் ஸ்க்ரீன் லைட் செட்டிங்கோடு நம்ம இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப லுக் வைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். அது இந்த லைட் செட்டிங் இந்த மாதிரி நம்ம மிரர்லேயே உங்களுக்கு அந்த லைட்டிங் மாதிரி இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் லைட்டு மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்களாவே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி லைட் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டேர் கேஸ் வர்றதுனால உங்களுக்கு யூபிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு இங்கே இந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இது சின்ன ஒரு சந்தா இருந்தாலும் சின்ன இடம் இருந்தாலும் இந்த டேர் கேஸ் அடியில் ஒரு யூபிஎஸ் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்டீரியரில் ஃபுல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும். தெரியும். நம்ம இங்கே உள்ள ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் ஃபுல் இன்டீரியர் நம்மளே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வாஷ் பேஷன் உள்ள ஏரியாவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் தான் இந்த மிரரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் மிரரு. நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற தகுந்த மாதிரி ஆல்ரெடி கடப்பக்கல் போட்டிருந்தாங்க. நம்ம இருந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த லாக்கர் மாதிரி இதெல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாகவே அந்த லாப்டாப் நம்ம அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு அட்டாலி ஒன்று இருந்ததுங்க. அந்த அட்டாலியை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுபோல் இந்த உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. இங்கே பார்க்கலாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் உங்களுக்கு நீட்டான ஒரு மிரர் ஒன்று ஃபுல் வியூ பார்க்குற மாதிரி ஒரு மிரர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த சைடில் வந்து வாட்ரூப் பண்ணியிருக்கோங்க. இந்த சைடில் ஃபுல் வாட்ரூப் பண்ணியிருக்கோம். யூசேஜ் ட்ரெஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே குளிக்க போகிற இடத்துல இங்கேயே நீட்டாக வச்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ப்ளூடூத் பேனல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் பேனலில் நம்ம எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்து நீட்டாக உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல ஒரு கண்ணாடி மிரர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து நம்ம செவ்வறு கட்டுறதுலேயே வந்து ஒரு ஓப்பன் ரேக்காக விட்டுருந்தாங்க. இந்த இடத்த வந்து நம்ம ஒரு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி எல்லாமே நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கண்ணாடி போட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாமே டோட்டலாக நம்ம ப்ரீமியமாக தான் பண்ணியிருக்கோம். எஸ்பிசியில் ஜாம்சன் எஸ்பிசி பிராண்டில் ஹேண்டில் முதல்ல கொண்டு எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ப்ரீமியமாக ஃபுல் இன்டீரியரும் நீட்டாக லுக் வைஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். ப்ரீமியமான இன்டீரியராக தான் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் எல்லாமே பார்த்தாச்சுங்க. ஃபுல் இன்டீரியர் உங்களுக்கு ஜாம்சன் எஸ்பிசியில் பண்ணியிருக்கோம். கிச்சன், டிவி ஷோகேஸ், இந்த டிசைன், இந்த பர்கோலா டிசைன் இது எல்லாமே பண்ணியிருக்கோம்.
ப்ளஸ் வந்து பூஜை ரூம் வித் இது கீழே ஒரு பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா இன்டீரியரும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பேஸ் விடாமல் எல்லா ஒர்க்கும் நீட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த எஸ்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த வுட்டு மைக்கோவில் நீங்கள் போட்டு என்ன பண்ணால் அந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ரியல் ஒரு துளி கூட மாறாமல் உங்களுக்கு அச்சஸில் அப்படியே இருக்கும். இதுலேருந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஒயிட்லேருந்து இந்த வுட்டன் கலரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அந்த வுட்டோட மைக்கோட ஃபினிஷிங் எப்படி இருக்கோ சேம் அப்படியே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சன் எஸ்பிசியில் மட்டும்தான் இந்த குவாலிட்டி இருக்கும், வேறு எந்த பிராண்ட்லையும் இருக்காது. இந்த மாதிரி இன்டீரியர் வேணுன்னா நீங்கள் எஸ்எம்பி இன்டீரியர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணி தரோம். இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் தேவை அப்படின்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். இப்போது இந்த இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்போஸ் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டினாஸோ இல்லை வந்து மெட்டீரியலோட அந்த இது பார்க்கணும் அப்படின்னாலும் ஃபுல் இன்டீரியர் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த டெமோவுக்காகவே நம்ம எல்லா டிசைனும் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் இருக்குது, அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி என்ன, இதோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நேரில் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம இன்டீரியர் நம்ம பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.